மூலமாக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மூவி பார்க்குற இளைஞர்களுக்கெல்லாம். தேங்க்யூங்க, தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஓகே, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ மெனி பீப்புள் டூயிங் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் ஷைனிங் அட் த சேம் டைம் அப்படின்ட்டு. மற்றபடி இந்த படத்தில் வந்து சிஜி இருக்குது, ஓகே, பாடல் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஓகே, எல்லாமே இருக்குது. பார்த்து ரசிங்க. அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோலையும் நாங்கள் போட்டிருக்கோம். So definitely this will be a different kind of a theatrical experience for the audience. Happy because I know எனக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ், not as a director, he is also a fantastic writer. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்ஸஸ் வந்து ஒரு ஆக்டரோட சக்ஸஸாக இருக்கட்டும், அந்த சினிமாவோட சக்ஸஸாக இருக்கட்டும், இட் ஆல் இஸ் ஃப்ரம் தி பென், இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ரைட்டிங். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால், ஒரு நல்ல டயலாக் இருந்தால், நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் இந்த படம் நல்லா தான் இருக்கும் எப்போவுமே. இட் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பற்றி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எடுக்கும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் நான் போய் எடுத்தேன். பட் டப் பண்ணும்போது தான் பார்த்தேன் மொத்த ஃபைட்டும் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு. அதுவே எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ நியூ திங்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில். ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபிளான ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ட்ரெய்லரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் மற்றபடி இட்ஸ் கோன் பி அ கிரேட் வாட்ச் தான் நம்புகிறேன். ஸோ வர November 22 படம் ரிலீஸ் ஆகுது. மறக்காம தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு இன்ட்ரோவர்ட்டட் ஸ்கூல் பையன் பார்ப்பீங்க அந்த படத்தில். அண்ட் ஐ ஹோப் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ வாட்ச் த மூவி. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் என்ஜாய் த மூவி. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலி இது ரிலீஸ்னால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் வி நோ வாட் வி கேவ் டு திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். உங்களோட ஆதரவு நிச்சயமாக தேவைப்படும். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்டையர்லி த டெக்னிக்கல் டீம், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே ஒரு நல்ல படத்துக்கு எப்பவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டும் நீங்கள் தான் இந்த டீமை வந்து வழி நடத்தி இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக அதுக்கான உழைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அட்வான்ஸாக அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்க ஒரு படம். பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸ்ரீதர் சார் தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் சார் ஸ்டார்டிங்கில் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது லைட் வாங்கி நில்லுனா எனக்கு லைட் எப்படி வாங்கி நிற்கணும் கூட தெரியாது. ஸோ எனக்கு சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே ட்ரைன் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து இவ்வளோ காலங்களில் இவ்வளோ மாதங்களில் என் கூட வந்து இருக்கும்போதும் இல்லாத போதும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் என் கூட இருந்த என்னுடைய அசிஸ்டன்ட் டீம் ஸ்ரீஜெய் அண்டு சித்தார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ எங்கள் டீம் சின்ன டீம் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு படத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கொடுத்துருக்கோம். இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது, உங்களால் மட்டும்தான் முடியும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கையை வச்சு நன்றி சொல்லிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தால் ரொம்ப சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ராம், முகில், எழில் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஷான் சார் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. எனக்கு ஸ்பெஷலாக தீம்லாம் போட்டுக்கிறதா சொன்னாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. என்ன மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ்க்கு ஒரு டாப் ஹெட்டாக இருந்து அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வரிசையில் நானும் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர். நான் மாஸ்டரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்குது, பர்டிகுலராக 2 சாங்கு. ஸோ மாஸ்டர் வந்து இது வரைக்கும் நடித்த படத்துலேயே இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதில் 2 சாங் வந்து ஒரு டெட் பாடியாக இருந்து பண்ணுறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடியூசர். ஸோ இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணதுக்கு
அண்ட் சக்தி சாருக்கு தேங்க்யூ ஆல், எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஜாலியோ ஜிம்கானா விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்போவுமே பத்திரிகையாளர்களோட சப்போர்ட் எல்லா படங்களுக்கும் வேணும். என்னோட படங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பாட்டு ஆக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் காமெடி, ரொம்ப சிம்பிளான, நம்ம டென்ஷன் எல்லாம் வீட்டில் வச்சுட்டு தியேட்டரில் போய் கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரியான ஒரு படம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜன் சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். அண்ட் எங்களுக்கு எல்லோரும் வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சக்தி சார், நீங்கள் எந்த படம் எனக்கு நரேட் பண்ணாலும் நான் விழுந்து சிரிச்சிருக்கேன் கதை கேட்கும்போதே. இந்த படம் பார்க்கும்போதும் நான் அதே தான் எனக்கு அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ. நம்ம சொன்ன மாதிரி பிரபு மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது வந்து டான்ஸ்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாரு. நம்ம பண்ணுறத பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். அதுதான் மாஸ்டருடைய ப்ளஸ்ஸு. வேறு லெவலுங்க, சூப்பருங்க, ஐயோ சான்ஸே இல்லைங்க அப்படின்னு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவார் மாஸ்டர். ஸோ ரொம்ப நன்றி மாஸ்டர், உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ஹோல் டீமுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படம். எனக்கு ஒரு ஹியூமராக இந்த மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஆசை. எனக்கு இந்த படம் கிடச்சது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி. எனக்கு ரோபோ சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே டீமாக எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் கிடச்சதுக்கு இயற்கைக்கு நன்றி. ஸோ தேங்க்ஸ். அதே மாதிரி ஜெகன், இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹெட், அவரும் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வந்ததுக்கு பிரபாகரன் சார், கதிரவண்ணன், எல்லாருமே டோட்டலாக இப்போது கடைசியாக ஜாயின் பண்ணது நைனா சார். ஸோ எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் 22 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இயற்கையை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஆக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் நம்ம தனியாக பண்ணலாம், அதை விட இன்ட்ரெஸ்டிங் when there are a lot of people coming together, artists coming together and performing. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். And producer sir, for your trust, நன்றி. அஸ்வின், மாஸ்டர் and Ganesh, thank you. And all the other people, Jagan also, you know, ரொம்ப நன்றி. கணேஷ் சார், தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ், ஃபார் த சாங்ஸ், ஃபார் த மூவி. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகான விஷுவல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை வந்து அந்த எலிவேட் பண்ணி காட்டணும் அப்படின்றது வந்து ஒரு கேமராமேன் கையில் இருக்குது. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காங்க. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஃபார்வர்ட், ரிலீசிங் திஸ் ஃபிலிம் ஃபார் அஸ். இட் மீன்ஸ் அ லாட் தட் யூ ஹவ் கம் ஃபார்வர்ட். பெரிய ஒரு விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி, இட்ஸ் அ பிக் பட்ஜெட் மூவி பண்ணுறோம். அடுத்தால இப்போ நாங்கள் வந்து வார சாட்டர்டே டி நகரில் பாண்டி பஜாரில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் வருகை தர முடியாது உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிரஞ்சன் எடிட்டர், அவர் சூப்பராக கட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்னோடய கோ டைரக்டர் கார்த்திக், என்னுடைய நண்பர்கள், அவங்க டைரக்டர், அவங்கள வந்து கோ டைரக்டர் இல்லை, இந்த படத்தில் கோ டைரக்டர், ஃபியூச்சரில் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். ஸோ இவ்வளோ பேருடைய உழைப்பும் சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையில் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எப்போவுமே புது திறமையாளர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க. அப்படி இந்த படத்துக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நிறைய யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷனாக இருக்குதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பேருக்கும் புகழுக்கும் என்ன கிடைக்கணுமோ அது எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக கிடச்சி பெரிய வெற்றி படமாகணும். டிரான்ஸ் இண்டியா, ராஜேந்திரன் சார் மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். நிறைய யங்ஸ்டர்ஸையும் அடுத்த சினிமா மேலே பேஷனாக இருக்கவங்களையும் இனம் கண்டுபிடிச்சி நிறைய படங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னோடய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஓகே பண்ணுறதுன்றது ஒரு கட்ஸ் வேணும். அவர் அந்த ப்ரொடியூசர் சார் வந்து வெரி பேஷனேட் அண்ட் வெரி பிரில்லியன்ட். சீன் எடுக்கும்போது கூட இப்படி ஆராய்வார், அதெல்லாம் ஆராய்ஞ்சு இப்படி இருந்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஃபுல் ஆஃப் பேஷன் அவர் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு கூட ஆக்சுவலாக 4வது படம்ன்ற ஒரு படம் எனக்கு தெரியும், பட் 4 படம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ இன்னும் நிறைய படம் எடுக்கிறாரு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். உங்களை மாதிரி ஆளுங்க டெஃபினட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. எனக்கு அப்புறம் சக்தி சீதாபுரம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும். நம்ம இப்போ டைரக்டரு அந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படம்
அதே மாதிரி ஃப்ரெண்டுன்றதுனால எதோ எல்லாம் சொல்கிறல, அவர் நல்ல கதையெல்லாம் கொண்டு வந்தார். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் அவர் சொன்னார்ல அந்த கதை எப்படி வந்தது அப்படியெல்லாம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால தான் நம்ம பண்ணோம். தேங்க்ஸ் டு சக்தி ஆல்சோ, இப்படி ஒரு கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் எடிட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கூட அவர் பண்ணோம்ல, ஸோ அந்த படம் அண்ட் பிரில்லியன்ட் ஒர்க் நிரஞ்சன். பூபதி நம்மால் தான், மை பெஸ்ட் விஷஸ், இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு. அண்ட் அஸ்வின் ஏற்கனவே இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படத்துலையும் நல்ல சாங் இருக்குது, அது வரும் கூடிய சீக்கிரம். இந்த படத்துலையும் ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததோட நல்லா ரீச் ஆகிருக்கு. வெரி குட் அஸ்வின், இன்னும் நீங்கள் நிறைய போக வேண்டியிருக்கு. வண்டர்ஃபுல் ஜாப், மை பெஸ்ட் விஷஸ். ஒரு நல்ல படத்தை நாங்கள் வருஷத்துக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு நீங்களும் என்னுடைய நண்பர்கள் டீம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா மேலும் மேலும் நான் வளருவேன். உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். ஆக்டரும் அவரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம், பல ஹேட்ஸ் யூனோ ஒருத்தர் அது போட்டு அது பண்ணுறது வந்துட்டு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அவர் கூட இருக்கும்போது, அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது அந்த ஷூட் டைம்லலாம் நான் அதெல்லாம் நிறையா கவனித்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது தெரியும். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலனாக இந்த படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் அப்படி இல்லை, டைரக்ஷன் டீம், கேமராமேன், அவங்க டீம், ஸோ மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பாங்க. அண்ட் ஐம் ஆல்சோ ஐ டிடன்ட் see like how it comes and all. I was also waiting for the release and I don't know how much it came and all. And thank you so much for. ஸோ அவ்வளோ தூரம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோன்ற விஷயத்த வெளியே கொண்டது மக்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினது எங்களுடைய டிசைன். ஸோ சத்யராஜ் சார் அண்டு விஜய் சேதுபதி சார்லாம் எங்களை பாராட்டினதுக்கும் அவருடைய டிசைன் முக்கிய காரணம். அடுத்ததாக மிஸ்டர் ரகு ஸ்ரவன்குமார் அவர்கள் பாட்டு அதுபோல் தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜெல் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச சினிமா அவ்வளோ கஷ்டமாலாம் எனக்கு தெரில, நல்லா தான் போச்சு. ராத்திரி பகலாக வேலை செஞ்சாலும் செம்ம ஜாலியாக இருந்தது. ராஜன் அண்ணன் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. ஹோட்டலில் எழுதியிருந்தேன்னு குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் பாராட்டி விட்டு செல்லுங்கள்னு. நிறைகளை எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. குறைகளை சொல்லும்போது அதை ஒரு குறிப்பிட்ட இதாக நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இந்த கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் இதை இந்த மேடையில் இதை பேசணும்னு நினச்சேன், அதனால இதை நான் சொல்லிட்டேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இன்றைக்கி சிறிய படம் பெரிய படம் என்பது இல்லை, சிறிய படங்கள் தான் அதிகமாக வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி நீங்கள் எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது, புட்டு சில மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது. சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல், எது தரமாக விமர்சனம் பண்ணுது. ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது. நாங்கள் என்ன ஒன்று சினிமாவில் விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது பண்ணி உள்ள வைக்க முடியாது, அரசியல் பண்ணி விடுவாங்க, நாங்கள் பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயவுசெய்து. இல்லை ஃபஸ்ட் நாள் பார்க்கணும்னா சும்மா படம் சரியாக சரின்ட்டு ஒரு 4 நிமிஷம் சொல்லிட்டு வந்துடுங்க. இங்கே பாதிக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது எனக்கு சில படங்கள்லாம் நானும் ஒரு படம் பார்த்தேன் முன்னெல்லாம், எனக்கு பிடிக்காமல் இருக்கும். வெளியே படம் சூப்பர் ஹிட் ஓடி இருக்கும். சில இடம்லாம் இது படம் இதாண்டா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், படம் அது அவுட் ஆகிருக்கு. என் ரசனைக்கு இருக்காது. என் ரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும். நம்ம நீதிபதி இல்லை. தயவுசெய்து இந்த மாதிரி பணம் போச்சு, டைம் போச்சு, இப்படி பதறவங்க தயவுசெய்து இப்போ ஃபஸ்ட் நாள் போகாதீங்க. படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா இருக்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஒரு நல்ல படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நீங்கள் எப்போதுமே அதில் முதன்மையாக நிற்பீங்க. இந்த 50 பேரோட உழைப்பு அது நீங்கள் மக்கள்கிட்ட சேர்த்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு, அப்புறம் அந்த படத்தில் அவரோட மறுபடியும் இணைகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி இந்த படத்தில் பணிபுரிஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிப்படியாக இந்த படம் இப்போ ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு கூடிய விரைவில் ரிலீஸோட பயணத்தில் இருக்குது. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஏன்னா நல்ல படைப்புகள் ஜெயிச்சிச்சுன்னா இன்னும் நல்ல படைப்புகள் வரும், இன்னும் ஊக்கம் கிடைக்கும், சினிமாவும் வளரும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். மனமார்ந்த நன்றி. எப்பவும் அதான் சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா
கண்டிப்பாக எதுவும் இங்கே சாத்தியமில்லை. நீங்கள் தான் ஒரு நல்ல படைப்பை எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த படமும் அந்த வரிசையில் உங்களுக்கும் எல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க சார். சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் எல்லா படத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதுதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம். ஸோ இந்த படத்தையும் அதே இடத்த கொண்டு பாட்டணும். ரொம்ப என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். என் ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் காப்பாற்று உடன் நடித்த அத்தனை பேரும், டெக்னீஷியன்ஸ் உட்பட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கதையும் உழைப்பும் டெடிகேஷனும் என்ன இருந்தாலும் சரி, நேரம்னு சொல்கிறது அந்த ரிலீஸ் தேதி, ரிலீஸ் டைமில் என்னென்ன நல்ல படங்கள் ஏதாச்சும் ஓடுதா, இல்லை தியேட்டர்கள் எல்லாம் காலியாக இருக்கிற தியேட்டர்கள் நிறைய கிடைக்குதா, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் நேரம்னு சொல்கிறேன். அதை விட இன்னொரு நேரம் இருக்குது, அது நம்ம கட்டம். ஆக இத்தனை விஷயம் இருக்குது சினிமாவுக்கு. அதனால தான் சினிமா ஆரம்பிக்கும் போதே பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற படம். ஸோ we need all your support. Thank you very much. So thank you for this role, Jojo, and thank you for coming. Thanks. நிறைய பேசுறதுக்கு ஆசை இருக்குது, பஷே இவ்வளோ கம்மி பண்ணதுக்கு எனக்கு நல்லது. தேங்க்யூ. ஸோ இது வந்து நான் இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லார்கிட்டேயும் சொல்லணும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி இல்லை, இது வந்து என்னோட 5th மலையாளம் மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கண்டிப்பாக மூவி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க். பயமாக இருந்துச்சு. நான் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. நான் தான் இதோட ப்ரொடக்ஷனின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அப்புறம் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது இருந்தேன். நான் அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஹாப்பி. நீங்கள் பார்த்தது எல்லாருமே உங்களுக்கு முடிஞ்சபடி சப்போர்ட் பண்ணி இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா டீம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டனாக, ரியல் கேப்டனாக யாருன்னு பார்த்தா தம்பி ராமையா அண்ணன் தான். அவர் அவங்கள நல்லா கைட் பண்ணியிருப்பார். சுரேஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல் ப்ரொடியூசர், அவரும் இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். படம் பெரிய வெற்றி அடையும். வாழ்த்துக்கள், நன்றி. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரியே நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஏன்னா எல்லார் உள் மனசுக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஒரு பாயிண்டில் அப்படி கேரக்டர் எல்லா பேரும் இருக்கத்தான் செய்கிறோம் நம்ம வந்து. ஸோ அது எல்லாரையும் போய் கனெக்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும், நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ்குமார் சாருக்கும் நன்றி. நீங்கள் பார்க்குறது வந்து அவ்வளோ பயங்கரமாக கட் பண்ணியிருக்கேன் உமா. பட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னை வச்சு அடிக்காத ஆளே கிடையாது. எங்கள் மதிப்புக்குரிய திரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படம் வெற்றி அடையணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் இதை நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த முறையில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய்ங்க நான் நம்புகிறேன். நான் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள். படம் கூடிய விரைவில் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறோம். கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் இன் சென்ஸ் நம்ம பை ஹார்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மெசேஜ் இருக்கும். இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜா கிளி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு, இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது. மறுபடி எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க கிளியாக பவனி வர எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தால் நிறைய மேடைகள் இருக்குது, அங்கே பேச போகிறோம். சேனல்ல விடாது. அதனால் யாராவது விட்டுருந்தா பண்ணிக்கப்போ ஃபோன் போட்டு அழுகாதீங்களா. நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும். அப்படி தான் இந்த கதை. இவ்வளோ சொன்ன போதும் இல்லைண்ணே, இதுக்கு மேலே பேசணும். இதுதான் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாமல் யாருமே தப்பிச்சு போயிட முடியாது. ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க.
எளிமையாக இருந்துருங்க. காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும். வெல்வோம். வாழ்த்துக்கள். Anyway, sir, thank you so much. All the best. God bless everyone. And I wish my Maapala all the best. Many more movies, awards, rewards எல்லாம். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த்.